டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விடுமுறை தங்குமிடத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தாக்குதலாளி உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த டாரிஃப் வரிகள் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான வகையில் விதிக்கப்படுவதும் பின்னர் தளர்த்தப்படுவதும், அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுதளித்து மீண்டும் வேறு ஒரு வகையில் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டையை பயன்படுத்தி இன்னும் ஒரு வகையில் விதிக்கப்படுவதுமாக இந்த விடயம் என்பது தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு தொடர் கதையாக மாறியிருக்கின்றது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ட்ரம்ப் இவ்வளவு காலமும் தான் பயன்படுத்தி வந்த இந்த பிரத்யோக அதிகாரோடு, அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் எனப்படுகின்ற பிரத்யேக நிறைவேற்று அதிகாரத்தின் மீதான ஒரு எதிரான அறியப்பட்ட ஒரு ஆணியாக நாங்கள் இதனை எடுக்கலாம். அமெரிக்க ஜனாதிபதியின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான திட்டங்கள் இதற்கு முதலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மீண்டும் அவருடைய விடுமுறை இல்லமான புளோரிடாவின் இல்லத்தில் துப்பாக்கிதாரி ஒருவர் உள்நுழைய முற்பட்டதை அடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர் வெள்ளை மாளிகையில் இருந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகளில் 6 நீதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் நியமிக்கப்பட்டிருந்த காரணத்தால் உச்ச நீதிமன்றம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலை அவர் கொண்டிருந்தார். தன்னால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பதால் அவர்கள் தனது நடவடிக்கைகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையே எடுப்பார்கள் என்று இருந்த பொழுதிலும் இவர் நியமித்த 3 நீதிபதிகள் உள்ளிட்ட 6 நீதிபதிகள் இவருக்கு எதிரான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த மீள் வரி விதிப்பு என்பது அவர்களை ஒரு வெறுப்படைய செய்கின்ற நிலைக்கு செய்யும். அது நிச்சயமாக ஒரு புதிய ஒரு அணி ஒன்றிற்கு தேவையை அல்லது உருவாக்கத்தை அல்லது அதன் நிஜத்தை வெளிப்படுத்தும். அதாவது நிஜம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அனைவரும் கூறுகின்றார்கள், அனைவரும் ஒருமித்து பயணிக்கின்றார்கள், அனைவரும் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்தை தெரிவிக்கின்றார்கள் என்பது சகலதுமே உண்மையானவை. ஆனால் அதற்கான அணி என்பது அடையாளப்படுத்தப்படாத நிலையில் இப்பொழுது இவரது செயற்பாடு என்பது ஒரு மீள் அணி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு அத்திவாரத்தை இட்டுச் செல்கின்றது. இவ்வளவு நாளும் அந்த ஒரு ஆராய்ச்சி என்கின்ற நிலையிலோ அல்லது தங்களுடைய அதிருப்தியை வெளியிடுகின்ற நிலையிலேயோ தான் ஏனைய நாடுகள் இருந்திருந்தன. ஆனால் இப்பொழுது அதை கடந்து அவர்கள் ஒரு புதிய பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டிய நிலையை ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்துகின்றார் என்றால் அவர் தான் தோல்வியுற்றதாக கருதுவதற்கு அவர் தயாராக இல்லை. இப்பொழுது நவம்பரில் நடைபெறப் போகின்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒட்டுமொத்தமான இடங்களுக்கும் அதே நேரம் செனட்டுக்கு 1/3 பங்கு, அதாவது 33 செனட்டர்களுக்கான தேர்தலும் நடைபெறப் போகின்றது. அந்த 33 செனட்டர்களுக்கான தேர்தலில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதிக வெற்றிகளை பெறும் இடத்தும், அதே நேரம் காங்கிரஸ் சபையை தனது கையகத்தில் வைத்திருக்கின்ற பொழுதும் இவருக்கு கடிவாளம் இடப்படும். இவரால் தன்னால் நினைத்தபடி செய்ய முடியாத கட்டம் வரும். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்கா விதித்திருந்த வரி தற்பொழுது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தளர்த்தப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவரங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய விடுமுறை தங்குமிடத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தாக்குதலாளி உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது அமெரிக்க ஜனாதிபதியின் மீது இருக்கின்ற வெறுப்புணர்வை காட்டுகின்ற சம்பவமாக பலரும் வர்ணிக்கின்றார்கள். இது குறித்த விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், மிக முக்கியமாக இவ்வாறு அமெரிக்கா விதித்திருக்கின்ற இந்த டாரிஃப் வரிகள் தொடர்ந்து முன்னுக்கு பின் முரணான வகையில் விதிக்கப்படுவதும் பின்னர் தளர்த்தப்படுவதும், அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுதளித்து மீண்டும் வேறு ஒரு வகையில் சட்டத்தில் இருக்கின்ற ஓட்டையை பயன்படுத்தி இன்னும் ஒரு வகையில் விதிக்கப்படுவதுமாக இந்த விடயம் என்பது தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு தொடர் கதையாக மாறியிருக்கின்றது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை கனேடிய முதல்வர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக கனேடிய அரசு இதனை வரவேற்றிருக்கின்ற நிலையில் தொடர்ந்து வருகின்ற காலப்பகுதியில் கனடாவுக்கு இது எவ்வாறான பயனை தரப்போகின்றது என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. உச்சநீதிமன்ற தீர்ப்பு உலக நாடுகள் மத்தியில் எவ்வாறு பார்க்கப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கிறது?
நிச்சயமாக இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது ட்ரம்ப் இவ்வளவு காலமும் தான் பயன்படுத்தி வந்த இந்த பிரத்தியோக அதிகார order, அதாவது எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் எனப்படுகின்ற பிரத்யேக நிறைவேற்று அதிகாரத்தின் மீதான ஒரு அதற்கு எதிரான அறியப்பட்ட ஒரு ஆணியாக நாங்கள் இதனை எடுக்கலாம். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உச்ச நீதிமன்றம் என்பது ஜனாதிபதிக்கு மேலானது. ஜனாதிபதி நிறைவேற்று அதிகாரம் உள்ள, அதாவது உலகில் உள்ள இந்த அரசியல் சாசனங்களிலேயே அதிக பலமுள்ள ஜனாதிபதியாக அமெரிக்க ஜனாதிபதி இருப்பதற்குரிய காரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறைவேற்று தன்னிச்சையான அதிகாரங்களுமாக இருந்தாலும், இந்த உச்ச நீதிமன்றம் என்பது அவருக்கு மேலானது, அவருடைய தீர்ப்புகளை மறுதளிக்கக்கூடியது என்பதை நிறைவேற்றுவதாக இருப்பதாகவே அது இருந்து வருகின்றது, இனியும் இருக்கப் போகின்றது. இந்த உச்ச நீதிமன்றத்தின் 9 நீதிபதிகளில் 6 நீதிபதிகள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் கடந்த ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் நியமிக்கப்பட்டிருந்த காரணத்தால் உச்ச நீதிமன்றம் தனது கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தியலை அவர் கொண்டிருந்தார். தன்னால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருப்பதால் அவர்கள் தனது நடவடிக்கைகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையே எடுப்பார்கள் என்று இருந்த பொழுதிலும், இவர் நியமித்த 3 நீதிபதிகள் உள்ளிட்ட 6 நீதிபதிகள் இவருக்கு எதிரான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், இந்த இவ்வாறான ஒரு வரி சட்டத்தை அவர்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் அது அதிகார பீடங்களின் ஊடாக அனுமதிக்கப்பட்டதாக, காங்கிரஸ் ஊடாக அனுமதிக்கப்பட்டதாக, அதன் பின்னரான நடவடிக்கைகளுக்காக அது பரிசீலிக்கப்பட்டு ஏற்கப்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர தன்னிச்சையாக ஒரு ஜனாதிபதியால் நிறைவேற்ற முடியாது என்ற ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். இது குறித்து அவர் மிகவும் ஒரு அவநம்பிக்கையான, அதாவது தான் உச்ச நீதிமன்றத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை தனக்கு தளர்ந்து போய்விட்டது என்று கூறி, நீங்கள் கூறியது போல சட்டத்தில் உள்ள வேறு ஓட்டைகளை எல்லாம் பாவித்து வேறு விதமான திணிப்புகளை மேற்கொண்டாலும், இது அவரது செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போகின்ற இந்த இது, அதாவது மிட் டேர்ம் எலெக்ஷன் எனப்படுகின்ற வரப்போகின்ற தேர்தலில் காங்கிரஸ் சபைக்கான சகல ஆசனங்களுக்கு 433 ஆசனங்களுக்குமான தேர்தல் இடம்பெறப் போகின்றது. அந்த தேர்தலின் பொழுதும் மக்கள் தீர்ப்பாயம் எவ்வாறான தீர்ப்பை வழங்கும், அவர்கள் எவ்வாறான அதிகார மாற்றங்களை மேற்கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு சவாலாக கூட இது அவருக்கு, அதாவது ஒரு கட்டியலாக கூட அவருக்கு இது அமைந்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஒரு தளம்பல் நிலையை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர் பல விடயங்களில் முன்னுக்கு பின்புறனான விடயங்களை எடுத்திருந்தாலும் கூட, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து உடனடியாகவே 10% உலகளாவிய வரி விதிக்கப்படுவதாக அறிவித்த அவர் மறுநாள் சனிக்கிழமை தன்னுடைய சோஷியல் ட்ரூத் சமூக வலைதளத்தின் ஊடாக அதை 15% உயர்த்தி இருக்கின்றார். இது உலக நாடுகளை மீண்டும் மிரட்டுகின்ற ஒரு பாணியில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக பார்க்கிறீர்களா, அல்லது இந்த 15% வரி என்பதை அதிகரித்து ஏற்கனவே இப்பொழுது பல நிறுவனங்கள் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வரியை மீளளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட அது $150 பில்லியன் இருக்கின்றன. இந்த நிலையில் இந்த மீளளிப்பு தொகையை அவர் எவ்வாறு செலுத்தப் போகின்றார் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. இவ்வாறு அவர் உடனடியாகவே ஒரு தளம்பல் நிலையில் அறிவிப்புகளை வெளியிடுவது எதை காட்டுகிறது? இதற்கான பதிலாக நீங்கள் கேட்ட முதல் கேள்வியின் ஒரு பகுதியாக அமைந்திருந்தது இந்த கனடா இது குறித்து எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கும் என்று. இப்பொழுது கனடாவின் நிலை என்பது எவ்வாறு என்று சொன்னால், மற்ற நாடுகளையும் தான் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக நினைத்து அமெரிக்காவிற்கு எதிரான களம் ஒன்றில் பொருதுகின்ற தரப்பாக கனடிய பிரதமர் இருக்கின்றார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொன்னால், அவருக்கான பிரதிமை அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு ஈடான தலைமை அல்லது அதற்கு எதிராக செல்லக்கூடியவர்கள் கனடியர்கள் தான் என்கின்ற ஒரு அனுகூலத்தை அல்லது ஒரு அபிப்பிராயத்தை இப்பொழுது உலக அரங்கில் நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய ஆதரவு தளம் இதுவரை இருந்ததா என்றால் இல்லை. அந்த அணி சேர் நாடுகளாக எந்த நாடுகளும் சேர்ந்ததாக இல்லை. ஆனால் இது ஒரு அணி என்கின்ற ஒரு மிதப்பான ஒரு நோக்கத்தில் பார்க்கப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு நாடுமே தன்னை இறுக்கமாக அறிவிக்கவில்லை. தாங்கள் கனடாவுடன் சேர்ந்து பயணிக்கின்றோம், கனடாவுடன் சேர்ந்து இதனை செய்வோம் என்கின்ற அந்த தலைமைத்துவத்தை வெளியிடப்படவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த மீள் வரி விதிப்பு என்பது அவர்களை ஒரு வெறுப்படைய செய்கின்ற நிலைக்கு செய்யும்.
அது நிச்சயமாக ஒரு புதிய ஒரு அணி ஒன்றிற்கு தேவையை அல்லது உருவாக்கத்தை அல்லது அதன் நிஜத்தை வெளிப்படுத்தும். அதாவது நிஜம் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அனைவரும் கூறுகின்றார்கள், அனைவரும் ஒருமித்து பயணிக்கின்றார்கள், அனைவரும் அமெரிக்காவிற்கு எதிரான கருத்தை தெரிவிக்கின்றார்கள் என்பது சகலதுமே உண்மையானவை. ஆனால் அதற்கான அணி என்பது அடையாளப்படுத்தப்படாத நிலையில் இப்பொழுது இவரது செயற்பாடு என்பது ஒரு மீள் அணி ஒன்றை ஏற்படுத்துவதற்கான ஒரு அத்திவாரத்தை இட்டுச் செல்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பகிரங்கமாக இதை எதிர்க்க வேண்டிய ஒரு தன்மைக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இவ்வளவு நாளும் அந்த ஒரு ஆராய்ச்சி என்கின்ற நிலையிலோ அல்லது தங்களுடைய அதிருப்தியை வெளியிடுகின்ற நிலையிலேயோ தான் ஏனைய நாடுகள் இருந்திருந்தன. ஆனால் இப்பொழுது அதை கடந்து அவர்கள் ஒரு புதிய பயணத்திற்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டிய நிலையை ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்துகின்றார் என்றால் அவர் தான் தோல்வியுற்றதாக கருதுவதற்கு அவர் தயாராக இல்லை. இப்பொழுது இவ்வாறும் கூறலாம். அதாவது இவர்கள் பணத்தின் மேல் பயணிப்பவர்கள் அல்லது அதீத பணக்காரர்களாக இருப்பவர்கள் இப்பொழுது ஒரு பொழுதுபோக்காக அரசியலுக்கு வந்ததாகவோ அல்லது தங்களுடைய பணத்தை இன்னும் பலப்படுத்துவதற்கு அரசியலுக்காக வந்ததாகவோ இருக்கின்ற தலைவர்கள் பலர்களில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஒன்று. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நோக்கம் என்பது தான் தோல்வியுறுவது என்பதை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை உடையராகவோ இருக்கவில்லை. எனவே அவ்வாறான நிலைமை என்பது அவருக்கு எதிரான ஒரு அணியின் தோற்றத்திற்கு வழிவகுக்கும். அந்த அணி தோற்றுவதற்கான திகதியாக நாங்கள் இந்த கடந்த வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அதன் பின்னர் அவர் அறிவிக்கின்ற இந்த நீங்கள் குறிப்பிட்ட அதாவது சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அறிவிக்கின்ற வரிகள் என்பனவும் இடம்பெறுகின்றன. இது அவர் உலக அளவில் செய்கின்றார். ஒரு நாட்டை குறிவைத்து செய்வது என்பது சில வேளைகளில் மற்ற நாடுகளை அமைதியாக இருக்க செய்யும். இது உலக அளவில் செய்கின்ற பொழுது அந்த வெறுப்புணர்வின் வெளிப்பாடு ஒரு அமைப்பின் உருவாக்கத்திற்கு நிச்சயமாக வழிவகுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இதே நேரத்தில் இந்த இப்பொழுது புதிதாக விதிக்கப்பட்டிருக்கின்ற 15 வீத வரி கூட குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதிக்கு தான் செல்லுபடியாக போன்றது. அதன் பின்னர் அது வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும். இந்த நிலையை எவ்வாறு அவர் கையாள போகின்றார்? இனிவரும் காலங்களிலும் பல மாற்றங்களை உலகம் சந்திக்க போகிறதா? அவ்வாறு இந்த தளம்பல் நிலை என்பது எவ்வாறு உலக பொருளாதாரத்திற்கு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறப்போகிறது? இல்லை, அதை இவ்வாறு கூறலாம். அதாவது கனடாவுக்கு விதிக்கப்பட்ட வரி செல்லுபடியற்று என்பதை செனட் சபை என்பது ஏற்கனவே 2 முறை தங்களுடைய தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கின்றது வாக்கெடுப்பின் மூலம். அந்த வாக்கெடுப்பில் இவருடைய கட்சியைச் சேர்ந்த 6 உறுப்பினர்களும் ஆதரவு அளித்தபடியால் தான் அந்த வாக்கெடுப்பு நிறைவேற்றத்திற்கு வந்தது என்றால் இவர்கள் டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் 51 பேரும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த 47 பேரும் தான் செனட் சபை உறுப்பினர்கள். 47 உறுப்பினர்களால் அதை வெற்றி பெற்றிருக்க முடியாது. இவருடைய கட்சியைச் சேர்ந்த 6 செனட்டர்கள் வாக்களித்தபடியால் தான் அந்த வாக்கு நிறைவேற்றப்பட்டது. எனவே இப்பொழுது இவ்வாறான நிலைமை இருக்கின்ற பொழுது எதிர்காலத்தில் அதாவது இப்பொழுது அந்த நவம்பரை கடப்பது என்பது எங்களுக்கு ஒரு மயிர்லையான ஒரு நிகழ்வாக இருக்க போகின்றது. ஏனென்றால் நவம்பரில் நடைபெற போகின்ற தேர்தலில் காங்கிரசுக்கு ஒட்டுமொத்தமான இடங்களுக்கும் அதே நேரம் செனட்டுக்கு 1/3 பங்கு அதாவது 33 செனட்டர்களுக்கான தேர்தலும் நடைபெற போகின்றது. அந்த 33 செனட்டர்களுக்கான தேர்தலில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதிக வெற்றிகளை பெறும் இடத்தும் அதே நேரம் காங்கிரஸ் சபையை தனது கையகத்தில் வைத்திருக்கின்ற பொழுதும் இவருக்கு கடிவாளம் இடப்படும். இவரால் தன்னால் நினைத்தபடி செய்ய முடியாத கட்டம் வரும். அப்பொழுது அந்த நிலைமை வருகின்ற பொழுது அரசியல் சாசனத்தையே கேள்விக்குறியாக்குகின்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வெளிவரலாம். சில வேளைகளில் அது இவரை பதவியில் இம்பீச்மென்ட் எனப்படுகின்ற பதவியில் இருந்து நீக்குகின்ற தீர்மானம் வரை செல்லக்கூடியதாகவோ அல்லது படைகளின் அல்லது மேலதிக பிரயோகங்களுக்கானதாகவோ அமையக்கூடிய சாத்தியக்கூறுகளை இவரது நாளாந்த நடவடிக்கைகள் எடுத்து செல்லுகின்றன. இவர் ஜனநாயகத்தின் விரோதியாகவும் அமெரிக்காவின் சட்டங்களுக்கு பிறழ்வானவராகவும் தனது தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்குத்தான் தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த நிலை என்பது நிச்சயமாக ஒரு மாற்று கருத்தியலை அல்லது மாற்று தளத்தை அமெரிக்கா இட்ட வேண்டிய தேவையை ஏற்படுத்தும். என்றால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய நட்பு நாடுகள் அனைத்தையும் இழந்து பயணிக்கின்ற ஒரு தரப்பாக எப்பொழுதும் மாற மாட்டார்கள் என்பதுதான் எனது அசைக்க முடியாத நம்பிக்கை.
ம்ஹ்ம். இதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இப்பொழுது இந்த பொதுவான வரியாகத்தான் உலக நாடுகளுக்கான வரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வரிகளை பார்க்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாடும் அமெரிக்காவோடு எவ்வாறு நட்புறவை பேணுகிறது, ஏற்றுமதி, இறக்குமதிகளை செய்கின்றது என்பதை பொறுத்து இந்த வட்டி வீதம் என்பது வேறுபட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் 15% என்று அறிவிக்கப்படுகின்ற பொழுது, அமெரிக்கா தான் எடுத்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குவது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தப் போகிறது. ஏனென்றால் இந்த வரி சில வேளைகளில் குறையடையக்கூடிய ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது முன்னர் விதித்த வரி அளவில் இருந்து குறைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் அவர் இந்த வரி வீதத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இதனால் அமெரிக்கா எட்டக்கூடிய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இப்பொழுது அமெரிக்காவின் முன்னுள்ள தேவை என்னவென்று சொன்னால், பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பொருளாதார ஆலோசகர்களின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் பாதிக்க வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்குவதற்கான தேவையை இது ஏற்படுத்தி இருக்கின்றது. அதாவது இந்த நீங்கள் குறிப்பிட்டது போல உலகளாவிய அளவிலான வரி என்பது நிச்சயமாக ஏற்புடையக்கூடியதாக இல்லை. அதாவது அந்த அவர் பாவித்த சட்டம் என்பது, அந்த சட்டத்தின் ஆங்கில பெயர் த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட். அந்த சட்டத்தை அவர் பயன்படுத்தித்தான் இதை நடைமுறைப்படுத்தியிருந்தார். அந்த சட்டத்தின் பிரகாரம் செய்வதானால் அவர் காங்கிரஸ் சபையின் அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்பது அரசியல் சாசன வரைவாக இருக்கின்றபடியால் அதிலிருந்து இவர் தப்புவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. அதாவது 10 வீதமாக இருந்து 15 வீதமாக இந்த தற்காலிக வரிகளை 150 நாட்கள், இந்த 150 நாட்களில் காங்கிரஸ் சபை என்பது இதனை நிறைவேற்ற வேண்டும். என்னை பொறுத்தவரையில் ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. நிச்சயமாக காங்கிரஸ் சபை இதை நிறைவேற்றாது. இவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்களே எதிராக வாக்களிப்பார்கள். இதற்குரிய காரணம் இந்த அமெரிக்க கனேடிய உறவுகளையும் மெக்சிகோ உறவையும் ஏற்படுத்துகின்ற இந்த குஸ்மா என்பது 70% பொருட்கள் ஏற்றுமதியாகின்ற ஒரு நாடாக கனடா தன்னை வைத்திருந்த நிலையில் இவ்வாறான நிலைக்கு அது சென்று கொண்டிருக்கின்ற பொழுதும் இவ்வாறான ஒரு நிலை என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதால் நிச்சயமாக காங்கிரஸ்காரர்கள் அல்லது காங்கிரஸ் உறுப்பினர்கள் இது குறித்த விவகாரங்களில் ஒரு திடமான செயற்பாட்டை மேற்கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு அதற்குரிய சக்தி இருக்கின்றது. அதாவது இந்த நான் குறிப்பிட்ட அந்த சட்டம் மற்றும் அதனுடைய பிரிவுகள் 232 மற்றும் 301 ஆகிய பிரிவுகள் அவர்களுடைய பங்களிப்பை மிகவும் வலியுறுத்தி நிற்கின்றன. எனவே சட்டம் அங்கே சரியாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அல்லது ஜனநாயகம் பின்படுத்தப்படுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தோற்கின்ற ஒரு கட்டத்தை அடைவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அமெரிக்க ஜனாதிபதியின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதற்கான திட்டங்கள் இதற்கு முதலே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மீண்டும் அவருடைய விடுமுறை இல்லமான புளோரிடாவின் இல்லத்தில் துப்பாக்கிதாரி ஒருவர் உள்நுழைய முற்பட்டதை அடுத்து சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர் வெள்ளை மாளிகையில் இருந்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற பொழுது இது டொனால்ட் ட்ரம்புக்கான ஆதரவு நிலையையும் ஏற்படுத்துகின்ற இவ்வாறான சம்பவங்களாக தொடர்ந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தனக்கு இருக்கின்ற எதிர்ப்பை அவர் சாதகமாக பயன்படுத்துகின்ற ஒரு தன்மையும் காணப்படுகிறது. இதை உண்மையில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த துப்பாக்கி தாக்குதலை நடத்த முற்படுவது என்பது இது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்குமா அல்லது தனிப்பட்ட விரோத காரணங்களினால் இவை மேற்கொள்ளப்படுகின்றனவா? இல்லை, இவ்வாறு கூறலாம். அதாவது வெறுப்பியலுக்கு உள்ளான ஒருவர் அல்லது அதாவது இப்பொழுது இந்த இமிகிரேஷன் டிபோர்டேஷன் என்பது முன்னர் காட்சி காலங்களிலும் இடம்பெற்ற பொழுது இப்பொழுது இதற்காக உருவாக்கப்பட்ட படை என்பது ஒரு மிகவும் முகாந்திரமான அதாவது ஆரோக்கியமற்ற நிலையிலான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. தங்கள் முகங்களை கூட மறைத்து அதாவது ஒரு படையினர் செய்யக்கூடிய நடவடிக்கையாகவோ அல்லது ஒரு பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் செய்யக்கூடியதாகவோ இல்லாமல் ஏதோ அதாவது அடாவடித்தனமான படை போன்று இவர்கள் செயற்படுகின்ற காரணம் இருக்கின்றது. இவை வெறுப்புகளை ஏற்படுத்தி இருக்கலாம். அல்லது அந்த இளைஞர் நிச்சயமாக 20 வயதுடைய இளைஞர் நிச்சயமாக இவர் குறித்த மாற்று கருத்தியலை கொண்டவராகவோ வெறுப்பை கொண்டவராகவோ இருந்திருக்கலாம். இவரது நடவடிக்கை என்பதன் பொழுது அவருக்கு நிச்சயமாக அங்கே ஜனாதிபதி இல்லை என்பது தெரிந்திருப்பது ஒரு நிலைமையாக இருந்தாலும் மனநிலை பிறழ்வு கூட சில வேளைகளில் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு போன்றவை கூட ஏற்படுத்தி இருக்கலாம். எனவே இது குறித்த மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்ற பொழுதுதான் அந்த தரவு வெளிவரும். ஆனால்
ஆனால் நிச்சயமாக அவர் மீதான வெறுப்பும் அதே நேரம் இவ்வாறான வெறுப்புகள் அவருக்கான ஆதரவை கூட்டுவது என்பதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. அவருக்கான மட்டுப்படுத்தப்பட்ட ஆதரவு அந்த வங்கி என்பது 55 மில்லியனுக்கு மேற்பட்டவர்கள் எந்த விதத்திலும் அவர் குறித்த மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் 350 மில்லியன் சனத்தொகை கொண்ட அமெரிக்காவில் அது சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொகையாக நாங்கள் பார்த்திருந்தோம். இருந்த பொழுதிலும் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்படும் என்பதை இப்பொழுது சொல்ல முடியாத நிலைதான் இருக்கின்றது. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. நன்றி நேயர்களே. நன்றி ராம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.